வணக்கம் நண்பர்களே, உங்கள் கதை நிலவு சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் தனலட்சுமி பிரபு. நான் எழுதின கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு கதை கேட்க பிரியப்படுறவங்களுக்கு என்னுடைய நாவல் கரெக்டாக போய் ரீச் ஆகும். எனக்கும் இன்னும் நிறைய கதைகள் எழுதணும்னு உத்வேகமும் இருக்கும். ஜென்மமாய் தொடர்வேன் 2.0 பாகம் 2. முதல் பாகத்தை கேட்டுட்டு அப்புறம் 2ஆம் பாகம் கேளுங்க. கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். அதுவும் இல்லாமல் இது சீசன் 2, சீசன் 1 முழு நாவலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 2ஆம் பாகத்துக்கு வரலாம். அத்தியாயம் 9. அந்த நள்ளிரவு நேரத்தில் கணியனின் செல்போன் ரிங்டோனை வெளியிட்டது. இந்நேரத்துக்கு அழைப்பது யார் என பார்த்தான். புது நம்பர். கட் செய்தான். மீண்டும் அழைத்தது ஃபோன். எரிச்சலுடன் அட்டன் செய்தான். ஹலோ, யார் இது இந்நேரத்தில்? மறுமுனையில் ஒலித்த குரலை கேட்டதும் கோபம் குறைந்து சட்டென ஒரு ஆர்வம் தொற்று கொண்டது அவனுக்கு. ஹலோ அங்கிள், நான் தான் நிகிதா பேசுகிறேன். சாரி அங்கிள், இந்நேரத்துக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. டிஸ்டர்ப்லாம் ஒன்றும் இல்லைடா, என்ன விஷயம் சொல்லு. அங்கிள், அம்மாவும் அப்பாவும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. வீட்டு சாவியை கொடுத்துருந்தாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் படிச்சுட்டு வர வழியில் சாவியை தொலைச்சிட்டேன். அச்சுச்சோ, அப்புறம் நைட்டு உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கட்டுமா? ஆன்ட்டி இருந்தால் கொடுங்களேன், நான் பேசுகிறேன். அதை கேட்டதும் கணியனின் மூளை திட்டமிட ஆரம்பித்தது வெகு வேகமாக. அவனது மனைவி குழந்தைகளுடன் தாய் வீடு சென்றிருக்கிறாள். நல்ல நேரம். அவள் வீட்டில் இல்லை. வந்த வாய்ப்பை ஏன் விடுவானேன்? நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். நிகிதா, நீ இப்போ எங்கே இருக்க? சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். அவசர குரலில் கேட்டான். நான் நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற ரோட்டில் தான் நிற்கிறேன். நீங்கள் சீக்கிரம் வாங்க அங்கிள், பயமாக இருக்குது. சாவியை தேடுறதுல டைம் போனதே தெரியல. ப்ளூ கலர் சுடிதார் போட்டிருப்பேன், வெயிட் பண்ணுறேன் என்று ஃபோன் கட்டானது. கணியன் கடிகாரத்தை பார்த்தான். இரவு 12 நெருங்கி கொண்டிருந்தது. ஒரு துள்ளலுடன் விசில் எடுத்துக்கொண்டே எழுந்து சட்டை கைலி அணிந்து கொண்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான். நிகிதா அவனது வீட்டிற்கு அடுத்த தெருவில் வசிக்கும் உறவுக்கார பெண். அடிக்கடி வீட்டிற்கு வரப்போக இருப்பாள். வயதுக்கு மீறிய வளர்ச்சி. விஷமத்தனத்துடன் பேசும் இவனது புத்தி புரியாமல் குழந்தையாய் சிரிப்பாள். என்றாவது சந்தர்ப்பம் வாய்க்கும் என நினைத்திருந்தான். இன்று வாய்த்து விட்டது. விஷயம் வெளியில் தெரிந்தால் கொன்று விடுவேன் என மிரட்டினால் முடிந்தது. ஆனால் அந்த விஜி தான் ரொம்ப முரண்டு பண்ணினாள். அம்மாவிடம் சொல்லுவேன், போலீஸில் சொல்லுவேன் என. வேறு வழியின்றி அவளின் மூச்சை நிறுத்த வேண்டியதாகிவிட்டது. அவள் மட்டும் அமைதியாக இருந்தால் எத்தனையோ நாள் ஜாலியாக இருந்திருக்கலாம். முரண்டு பண்ணி உயிரை போக்கிக் கொண்டாள். போலீஸ் தன்னை தேடி வந்துவிடுமோ என பயந்து கொண்டிருந்தான். நல்ல வேளை, இவனை அவர்கள் ஸ்மெல் பண்ணவே இல்லை. இப்படி எண்ணமிட்டு கொண்டே வண்டியை ஊரின் எல்லையில் நிறுத்தினான். சுற்றுமுற்றும் பார்த்தான். எங்கே அந்த பெண்? இங்குதானே நிற்பதாக சொன்னாள். நிகிதா, சற்று உரக்க கூப்பிட்டான். காற்று மட்டும் ஒருவித தாள கதியுடன் ஹம் என்ற சத்தத்துடன் வீசிக்கொண்டிருந்தது. வேறு எந்த எதிர்வொலியும் இல்லை. அப்போது ஒரு குரல், அங்கிள், நான் இங்க இருக்கேன், வாங்க என்றது எங்கிருந்தோ. ஏய் நிகிதா, எங்க இருக்க? அவன் தேடினான். சற்று தூரத்தில் ப்ளூ கலர் சுடிதார் அணிந்த ஒரு பெண்ணுருவம் குத்துப்பாறை செல்லும் பாதையில் போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. ஏய் நிகிதா, இங்கே வா. அங்கேயே போற இந்நேரத்துல? அங்கிள், ஸ்கூல் ஹெர்பேரியம் கலெக்ஷனுக்காக கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் எல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமே, வந்து எடுத்து கொடுங்க. குரல் மட்டும் கேட்டது. ஆனால் அவள் திரும்பி பார்க்காமல் குன்றின் மேலேயே ஏறிக்கொண்டிருந்தாள். கணியனுக்கு சுருக்கென்றது. ஹெர்பேரியமா? அவனுக்கு மீண்டும் விஜயின் நினைவு வந்தது. இவள் எதற்கு அங்கே போகிறாள்? அந்நேரத்தில் பகலிலேயே அந்த இடம் பார்க்க பயமாக இருக்கும். ஏய் நிகிதா, அங்கே போகாதே, காலையில போலாம் என்று பார்க்க திக்கென்றது. நடந்து கொண்டிருந்த அவளை காணவில்லை. அதற்குள்ளாக ஏறிவிட்டாளா? கண்ணை விட்டு எப்படி மறைய முடியும்? யோசித்தபடி நின்று கொண்டிருந்தவனின் காதில் அந்த அழுக்குரல் கேட்டது. அங்கிள், விட்டுடுங்க அங்கிள். அம்மா அம்மா கிட்ட விட்டுடுங்க அங்கிள். இது விஜயின் குரல். சரையிலென திரும்பினான். ஹக் என்று பின்னாடி துள்ளி போய் விழுந்தான் கீழே. அங்கே விஜி ஸ்கூல் யூனிஃபார்மில் இரத்த கோலத்தில் மண்டை சிதைந்து நின்று கொண்டிருந்தாள். ஹா என அலறினான். விஜி ஒரு பக்கம் கழுத்தை திருப்பியபடி காலை சாய்த்து சாய்த்து அவனை நோக்கி கடக் முடக் என மெல்ல வந்து கொண்டிருந்தாள். ஐயோ பேய்
என்றபடி எழுந்து ஓட திரும்பியவன் மீண்டும் பலமாக அதிர்ந்தான். பின்னால் விஜயின் அம்மா சீதா நின்று கொண்டிருந்தாள், தலைவிரி கோலமாக. இரத்த சிவப்பாய் இருந்தது அவளுடைய விழிகள், கல்லாய் இறுகி இருந்தது அவள் முகம். சீதாக்கா, நீங்களா? ஏய் என்ற ஆக்ரோஷ கூச்சலோடு ஓங்கி அவன் நெஞ்சில் உதைத்து தள்ளினாள் சீதா. எகிரி போய் மட்டமல்லாக்க விழுந்தான் கணியன், ஐயோ என்று அலறலுடன். அருகிலிருந்த ஒரு பெரிய கல்லை சீதா தூக்க முயன்ற போது, மம்மி அதை தொடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்றது விஜயின் ஆக்ரோஷ குரல். சீதா அப்படியே நின்றாள். விஜி விழுந்து கிடந்த அவன் அருகில் வந்தாள். எழ முடியாமல் அவன் அவர்கள் இருவரையும் பயப்பார்வையுடன் மாறி மாறி பார்த்தான். சீதா சிரித்தாள். என்னடா பயமா இருக்கா? அன்னைக்கு நீ தப்பு பண்ணும்போது இந்த பயம் உனக்கு இருந்திருக்கணும். என் மக என்கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டா. உன் கூட பேசக்கூட எனக்கு பிடிக்கல, செத்து ஒழிஞ்சு போ என்ற அவன் மேல் காரி உமிழ்ந்தாள். என்னை விட்டுடுங்க, நான் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன், விட்டுடுங்க, எனக்கு பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு அப்பா இல்லாமல் போயிடும் அவன் கத்த. சீதா அமைதியாய் சொன்னாள், நீ உயிரோடு இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்குமே நல்லது, எல்லாருக்கும் நல்லது. விஜி, நீ நடத்தடி. அவ்வளவுதான். விஜய் ஆக்ரோஷத்துடன் கத்திக்கொண்டே அவனை நோக்கி கை நீட்ட அவன் அப்படியே அந்தரத்தில் எழும்பினான். கை கால்களை உதறினான். யாரோ அவன் உச்சி முடியை பிடித்து தூக்கியது போல் பயங்கரமாக வலித்தது. அப்படியே அவன் தலையை கல்லில் மோதினாள் விஜி. சத். மீண்டும் மோதினாள். சத். அடுத்த மோதலில் அவன் கை கால்கள் துவண்டு போய் விழ சத். அப்படியே மீண்டும் ஒருமுறை கல்லில் மோதிவிட்டு தூக்கி எறிந்தாள் அவன் உடலை. அது சலனமில்லாமல் ஒரு பொம்மை போல் தரையில் உருண்டு புரண்டு மடங்கி விழுந்தது. விஜயின் கண்களில் நீர் வழிய வழிய சிரித்து கொண்டே அம்மாவை பார்த்தாள். சீதாவும் கண்ணீருடன் புன்னகைத்தாள். அத்தியாயம் 10. வெங்கட்ராமன் சின்ன கிணறு அரசு மருத்துவமனை அடைந்த பொழுது நேரம் இரவு 1 தொட்டு கொண்டிருந்தது. காரை மருத்துவமனையின் அடர்ந்த மரங்களுக்கு கீழே நிறுத்தி பூட்டிவிட்டு முன்னால் தூங்கிக் கொண்டிருந்த ஆயாவை எழுப்பி ஐசியு எங்கே என விசாரித்து கொண்டு கொட்டாவி பிரியும் வாயோடு அவள் சொன்ன பாதையை நோக்கி ஐசியு அறைக்கு நகர்ந்தார். ஐசியுவின் அறைக்கு வந்து திறந்து பார்த்தவர் திகைத்து போனார். படுக்கை காலியாக இருந்தது. யாரும் இல்லை. இந்த சிறிய மருத்துவமனைக்கு இது ஒன்றுதானே ஐசியு? வெளியே வந்து யாரை கேட்பது என யோசித்தார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஆயாக்களும் வார்டுபாய்களும் நோயாளிகளின் கூட இருப்பவர்களும் தூங்கிக் கொண்டிருந்தனர். சரி, ஏதாவது டெஸ்ட் எடுக்க அழைத்து போயிருப்பார்கள் என நினைத்து ஐசியுவின் வெளியே போடப்பட்ட பெஞ்சில் உட்கார்ந்தவர் சற்று நேரத்திற்கெல்லாம் உட்கார்ந்த நிலையிலேயே கண் அயர்ந்தார். நேரம் கரைந்தது. திடீரென ஏதோ சத்தம் கேட்டு சட்டென முழித்தார் வெங்கட்ராமன். ஐசியுவை நோக்கி உள்ளே பார்வை ஓடவிட்டார். ஒரு சின்ன பெண் ஸ்கூல் யூனிஃபார்மில் கட்டிலில் உட்கார்ந்து விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தது. மித்ரா தானே ஐசியூவில் இருப்பதாக சொன்னார். தனியாக ஐசியூவில் இருக்கிறாள், வேறு பேஷண்ட்டுகள் இல்லை, ஒரு நர்ஸை ஸ்பெஷலாக பார்க்க சொல்லிவிட்டு வந்தேன் என்றானே. இப்பொழுது வேறு யாரோ ஒரு சிறுமி இருக்கிறாளே, யாரிடம் அப்படி சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறது இந்த பெண்? கதவின் கண்ணாடி வழியே சற்று எட்டி பார்த்தவர் மேலும் குழம்பி போனார். நர்ஸ் ஒருவரிடம்தான் அப்படி பேசி சிரித்து கொண்டிருந்தாள் அந்த சிறுமி. ஒரு நிமிடம் திரும்பி நின்று கண்களை மூடி பின் திறந்தார். பின் படார் என ஐசியூவின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் மீண்டும் அதிர்ச்சிக்குள்ளானார். இப்பொழுது கட்டிலில் மித்ரா உட்கார்ந்திருந்தாள். சலைன் ஏறி கொண்டிருந்தது கைகளில் மாட்டப்பட்டிருந்த டியூபுகளின் வழியாக. அந்த நர்ஸ் சேரில் உட்கார்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தாள். வேகமாக உள்ளே நுழைந்த வெங்கட்ராமனை பார்த்ததும், வாங்க அங்கிள், ஆண்டி, இவர் தான் எங்கள் டேடியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வெங்கட்ராம் அங்கிள், எனக்கும் ரொம்ப க்ளோஸ். ஹலோ சார், புன்னகைத்தாள் சீதா. அப்பா எங்க அங்கிள், மம்மி வரலையா? படபடவென கேள்வியை அடக்கிய மித்ராவை சந்தேகமாக பார்த்தார் வெங்கட்ராமன். ஒருவேளை தான் ஏதாவது கனவு கண்டிருப்போமோ? ஒரு சின்ன பெண் அல்லவா சற்று முன் இந்த இடத்தில் உட்கார்ந்து அப்படி சிரித்து கொண்டிருந்தாள். நர்ஸ் கூப்பிட்டார். இங்கே ஏதாவது சின்ன பெண் அட்மிட் ஆகியிருக்கிறாளா? அவர் கேட்க சீதாவும் மித்ராவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அப்படி யாரும் இல்லையே சார், மித்ரா மட்டும்தான் இங்கே ஐசியூ பேஷண்ட். இப்போது வேறு யாரும் இல்லை. அதோட ரூம்களில் கூட அடல்ட் பேஷண்ட் தான் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஏன் கேட்குறீங்க? சீதா வினவ. இல்லை, சும்மா தான் கேட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்தப்போ மித்ரா இங்கே இல்லையே என்றார் சந்தேகமாக. ஓ அதுவா அங்கிள், எனக்கு தூக்கம் வரல, கொஞ்ச நேரம் வாக் போகலாமான்னு கேட்டேன். ஆன்ட்டி தான் ஹாஸ்பிட்டலில் சுற்றி வாக் கூப்பிட்டுட்டு போனாங்க. நீங்கள் அப்போ வந்திருப்பீங்க. நாங்கள் திரும்பி வரும்போது நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நாங்கள் உள்ளே வந்துட்டோம்.
ஓஹோ என்று யோசனையாய் சொன்னவர், இப்போ உனக்கு எப்படி இருக்குடா? ஐம் ஃபைன். இப்போ தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி கூட நான் இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததில்லை. இல்லை மம்மி என்றதும் வெங்கட்ராமன் திடுக்கிட்டார். மம்மியா? மித்ரா, என்னம்மா சொல்கிற? சுதாரித்தவள், ஓ, நான் அம்மா ஞாபகமாகவே இருக்கிறதால சொல்லிட்டேன். இல்லாண்டி என நர்ஸ் சீதாவை பார்க்க அவள் மெலிதாக புன்னகைத்தாள். அப்படியே வெங்கட்ராமனை சீதா பார்த்து, சார், பக்கத்திலே ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே போய் தூங்குங்க, ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க. மித்ராவும் தூங்கட்டும், விட்டா அவள் பேசிக்கிட்டே இருப்பா. மார்னிங் 7 o'clock டாக்டர் வந்துட்டு அவளை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவார். இதை சொல்லும்பொழுது நர்ஸின் முகம் வாடியது போல் இருந்தது வெங்கட்ராமனுக்கு. சரி என சொல்லிவிட்டு பக்கத்து அறையில் போய் கதவை சாத்தி கொண்டார். இங்கே இப்போது மித்ரா இருந்த இடத்தில் விஜி நின்று கொண்டிருந்தாள். விஜி, கட்டிலில் அவள் அருகே உட்கார்ந்து மகளின் கன்னத்தை வருடினாள் சீதா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானேடா மோளே? உன் இந்த நிலைமைக்கு காரணமானவனை ஏமாத்தி அதே இடத்துக்கு கூப்பிட்டு போய் கல்லாலே அவனை அடிச்சே கொன்னாச்சு. இப்போ உனக்கு திருப்தி தானடா கண்ணு? அம்மா கேட்க விஜி சிரித்தாள். ஷியோர் மம்மி. மம்மி, நான் இந்த அக்கா உடம்புலே இருந்துடட்டா? நானும் இவ்வளோ நாளாக நிறைய பேரோட உடம்புல நுழைய முயற்சி பண்ணேன், ஆனால் முடியலை. இவங்க உடலில் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப கதகதப்பாக ஃபீல் பண்ணுறேன். உன் கூடவே இருந்துடுறேனே ப்ளீஸ் மம்மி. நெஞ்சை அடைத்து கொண்டு வந்தது சீதாவுக்கு. இல்லடா தங்கமே, அது முடியாது. அது பாவம். இந்த அக்காவுக்கும் அம்மா இருக்காங்கள்ல, அவங்க வேதனைப்படுவாங்கள்ல. இப்போ ஒன்று பார்த்துட்டேன்ல, இனி அம்மா ஹாப்பியாக நிம்மதியாக இருப்பேன். 1000 சடங்கு சம்பிரதாயம் தராத திருப்தியை இந்த ஒரு விஷயம் உனக்கு கொடுத்துடுச்சு. எனக்கு என் மகள் நிம்மதியாக இருக்கா, அதுவே போதும். இந்த பாவம் உனக்கு வேண்டாண்டா கண்ணம்மா. உனக்கு உதவி செய்த இந்த மித்ரா அக்காவை பத்திரமா அவங்க அப்பா அம்மா கிட்ட திருப்பி கொடுத்துடணும். இனி ஒரு காலம் அவள் உடல்ல நீ புகக்கூடாது. என்னடா கண்ணு? அம்மாவுக்கு சத்தியம் பண்ணு. அம்மா கேட்க விஜி கண்ணீருடன் தன் தாய்க்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு அம்மாவை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். பின் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்தவளின் உருவம் மீண்டும் மித்ராவாக மாறியது. அவளிடமிருந்து ஒரு வெண்ணிற புகை போன்ற உருவம் கிளம்பி அப்படியே ஜன்னல் வழியே சென்று மறைந்தது. கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த சீதா மயங்கி இருந்த மித்ராவை அப்படியே தூக்கி கட்டிலில் ஒழுங்காக படுக்க வைத்து தலைக்கு தலையணையை சரியாக வைத்துவிட்டு அவள் தலையை தடவினாள் மிருதுவாக. வெளியே போவது போல் போக்கு காட்டிவிட்டு உள்ளே ஸ்கிரீன் டெஸ்குக்குள் மறைந்து நடந்த அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்த வெங்கட்ராமன் அப்படியே அரண்டு மிரண்டு அலமலந்து போனார். கண் எதிரே நடப்பவற்றை அவரால் நம்பவே முடியவில்லை. இன்ஸ்பெக்டர் சுதீப் அன்று சொன்னது காதில் ஒலித்தது. மித்ரா இன்னும் சரியாகலை சார். அடிக்கடி ஆவி பாதிப்புக்கு உள்ளாக நேரிடும். அவளை பத்திரமா பார்த்துக்கங்க. இது தொடரலாம். அந்த சுதீப் சொன்னது உண்மைதான். தான் எவ்வளவு பெரிய விஷயத்தை மிகச் சாதாரணமாக அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் என அவருக்கு புரிந்தது. ஆனால் அது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இனிமேல் மாற்ற முடியாதது என அவருக்கு பாவம் தெரிய நியாயமில்லை. அத்தியாயம் 11. மறுநாள் காலை மித்ரா நன்றாக பேசி கலகலவென இருந்தாள் எல்லோரிடமும். நர்ஸ் சீதாவை அவளுக்கு அடையாளமே தெரியவில்லை. எப்போதும் போல் இருந்தாள். கண்ணீர் இல்லை, எக்ஸைட்மெண்ட் இல்லை. சீதாவுக்கு தெரியும், விஜி போய்விட்டாள். இது உண்மையில் மித்ரா தான். இப்பொழுது சீதாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தன் மகளின் ஆசை நிறைவேற்றியாயிற்று. அந்த காமுகன் துரோகி ஒழிந்தான். பின் என்ன? ஞானேஸ்வரனும் கல்யாணியும் 6 மணிக்கெல்லாம் வந்துவிட்டனர். கல்யாணி மகளை கட்டிக்கொண்டு, என்னடி இப்படி காபரா பண்றே என செல்லமாக கோபித்து கொண்டாள். மித்ரா சிரித்தாள். டாக்டர் வந்து மித்ராவை பரிசோதித்துவிட்டு குட் என்றார். வலிப்புக்கான எந்த அறிகுறியும் இல்லை. இப்போதே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எதற்கும் கோயம்புத்தூர் போய் ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு ஒரு நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிடுங்க. நான் சில மருந்துகளை எழுதி தரேன், அதை தவறாமல் கொடுங்க என சொல்லிவிட்டு சென்று விட்டார். நர்ஸ் சீதாவிடம், கல்யாணி தேங்க்ஸ் என் குழந்தையை கவனிச்சுக்கிட்டதுக்கு என்றாள். சீதா புன்னகைத்தாள். அவள் உங்கள் குழந்தை மட்டுமில்லை, என் குழந்தையும் கூட தான். ஐ மீன், இங்கே இருக்கிற எல்லோருமே என் பிள்ளைங்க மாதிரி தான் என்றாள். வெங்கட்ராமன் சீதாவையே பார்த்து கொண்டிருந்தார். இவளால் எப்படி இவ்வளவு சாதாரணமாக நடந்து கொள்ள முடிகிறது? எல்லோரும் கிளம்பி சென்ற பிறகு சீதா மெதுவாய் நடந்து தன் ரெஸ்ட் எடுக்கும் அறைக்கு வந்தாள். டியூட்டி ட்ரெஸ்ஸிலிருந்து வேறு ஒரு உடையை மாற்றிக்கொண்டிருக்கும் சமயம் வெளியே கசமுசா வென்ற குரல்கள் குழப்பமாய் ஒலித்தது.
உடையை மாற்றிவிட்டு தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் நர்ஸ் சீதா. எல்லோரும் கவலையான முகத்தோடு ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். என்ன விஷயம்? தோழி கேத்ரினே கேட்டாள். டியூட்டி முடிஞ்சு இன்னுமா நீ கிளம்பல? செய்தி தெரியுமா? நம்ம வார்டு பாய் கணியன் குத்துப்பாறைக்கு பக்கத்தில் ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கானாம். அவனை கல்லாலேயே அடித்து ரொம்ப கொடூரமாக கொன்னிருக்காங்க. அவன் உறுப்பை நசுக்கி இருக்காங்க. யாருக்கு அவன் மேலே என்ன பகையோ பாவம். ஓ அப்படியா என்றபடி எந்தவித சலனமும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறும் சீதாவை சற்று ஆச்சரியத்துடன் பார்த்தாள் நர்ஸ் கேத்ரின். அத்தியாயம் 12. பொள்ளாச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்த காரை ஞானேஸ்வரன் ஓட்டிக் கொண்டிருந்தார். மித்ரா, கல்யாணி மற்றும் ஞானேஸ்வரன் மூவரும் அரட்டை அடித்தபடி வந்து கொண்டிருக்க வெங்கட்ராமன் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாய் வந்தார். அதை கவனித்த மித்ரா, என்ன அங்கிள், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? காலையிலிருந்தே பார்க்குறேன், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தெரியுறீங்களே, கச்சிதமாக கேட்டாள். நத்திங் பேபி, சும்மா பிஸ்னஸ் யோசனை தான் என்று விட்டு வெளியே பார்வையை ஓடவிட்டார். கார் பங்களாவை அடைந்தது. வாட்ச்மேன் ஓடி வந்து கதவை திறந்து விட்டார். மித்ரா கண்ணு, நீ போய் உன் ரூமில் ரெஸ்ட் எடுறா. ஏய் வள்ளி என்று கல்யாணி அழைத்ததும் அந்த பெண் ஓடி வந்தாள். என்னங்கம்மா? மித்ராவோட லக்கேஜுகளை எல்லாம் அவள் ரூமில் கொண்டு போய் வை. அந்த பெண்ணும் மித்ரா ஹாஸ்டலிலிருந்து கொண்டு வந்த பைகளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் அவளது ரூமில் வைத்தாள். அவள் சென்ற பிறகு அலுப்பு தீர நன்கு குளித்துவிட்டு நீல நிற நைட் ட்ரெஸ்ஸை மாட்டி கொண்டு வந்து காட்டிலில் அமர்ந்தபடி ஹேர் ட்ரையரால் தலையை உலர வைத்து கொண்டிருந்த மித்ரா எதேச்சியாக ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்தாள். பார்த்தவள் திடுக்கிட்டாள். ஹாஸ்டலிலிருந்து கொண்டு வந்த அந்த பொம்மை ஸ்டடி டேபிளின் மேல் உட்கார்ந்திருந்தது. என்ன இது? எப்படி இது வெளியில் வந்தது? சரி, வேலைக்கார வள்ளி கொண்டு வந்து வைத்திருப்பாள் போல என நினைத்தபடி எழுந்து கதவை சாத்திவிட்டு கீழே இறங்கி போய்விட்டாள். அவள் சென்று கதவு சாத்தப்பட்டதும் அந்த பொம்மை சடார் என தன் கழுத்தை திருப்பியது. அப்படியும் இப்படியும் நின்று கொண்டிருந்த பொம்மை டக் என உட்கார்ந்து சம்மணம் போட்டது. முனிவர்கள் தவம் செய்யும் பாணியில் கைகளை கால்கள் மேல் வைத்து கொண்டு ஏதோ முத்திரை பிடித்து கொண்டு மந்திரங்களை மெதுவாக உச்சரிக்க ஆரம்பித்தது. சிறிது சிறிதாக அந்த மந்திரத்தின் செறிவு கீழே ஹாலில் உட்கார்ந்து உணவு அருந்திக் கொண்டிருந்தவர்களின் காதில் ஸ்பஷ்டமாக கேட்க ஆரம்பித்தது. தொடரும்.